ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆத்ம அனாத்ம விவேகம். ஒரு மங்களாச்சரணம் படிச்சிருக்கோம். திருஷ்யம் சர்வமனாத்மா ஸ்யாத் திருகேவாத்மா விவேகினஹ ஆத்மானாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்தகோட்டிபிஹி. दृश्यं सर्वमनात्मा स्यात् दृगेवात्मा विवेकिनः आत्मानात्मविवेकोऽयं कथितो ग्रन्थकोटिभिः. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், சதா காலமும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நான் பார்ப்பவன் மாத்திரம்தான். ஆத்மா என்பது, ஆத்மானா யாரு? நான் வெறும் பார்ப்பவன், கேவலம் திரஷ்டா மாத்திரம்தான். நான் வெறுமனே திரஷ்டா, பார்வைக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் அனாத்ம விஷயங்கள். என்னுடைய அவேர்னஸ் மாத்திரம்தான் நான், வெறும் உணர்வா இருக்கிறது. இந்த உணர்வுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் அனாத்மா. இந்த விவேகத்தை தான் எல்லா கிரந்தங்களும் சொல்கின்றன. அப்படி வெறும் திரஷ்டாவா இருக்கக்கூடிய எனக்கு எந்த நிமித்தத்தினால துக்கம் சம்பவிச்சது அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சாரியார் சொல்றார், ஷரீர பரிகிரக நிமித்தம். இந்த நான் பார்ப்பவனா இருக்கக்கூடிய, வெறும் பிரகாசமா இருக்கக்கூடிய, வெறும் உணர்வா இருக்கக்கூடிய, வெறும் சைத்தன்யமா ஸ்புரணமா இருக்கக்கூடிய அந்த நான் இந்த சரீரத்தை தான் அப்படின்னு கிரகணம் பண்ண காரணத்தினால இதுக்கு துக்கமானது உண்டாகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல துக்கம் இருக்கா அப்படின்னா தூக்கத்துல கொஞ்சமும் துக்கம் நமக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல ஸ்தூல தேகமும் இல்லை, சூக்ஷ்ம தேகமும் இல்லை, இந்த லோக்கமும் இல்லை. அப்போ ஜாகிரதத்திலேயே ஒருத்தனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தோடையும் சூக்ஷ்ம தேகத்தோடையும் இந்த உலகத்தோடையும் சம்பந்தம் இல்லாம போச்சு அப்படின்னா அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப சரீரத்தினால பாத்தீங்கன்னா பந்தம்,
சரீரத்தோட வியோகத்தினால சரீரம் இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு முக்தின்னு பேரு. அப்ப நம்ம டெய்லி தூக்கத்துல அப்படிதானே இருக்கோம். அப்படின்னா அங்க ஒரு சரீரம் இருக்கு. என்ன சரீரம்னா காரண சரீரம்னு ஒண்ணு அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கு. ஒரே ஒரு சின்ன லேயர், டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஹல்வாவை சுத்தி இருக்கிற கவர் மாதிரி. நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறோம் டீப் ஸ்லீப்ல. ஆனா எனக்கும் என்னுடைய சொரூபத்துக்கும் நடுவுல அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய மோகமானது அது என்னவா இருக்கு, அப்படியே இருக்கு. அதுதான் நம்ம என்ன பண்ணுது, திரும்பவும் டெய்லி வேக்கப் ஆகும்போது இந்த ஸ்தூல தேகத்தோடையும் இந்த சூக்ஷ்ம தேகத்தோடையும் நம்மளை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு, அப்ப திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், பேக் டு பெவிலியன் மாதிரி இந்த ஜாகிரத சொப்பனத்துக்கு திரும்பிக்கிட்டே இருக்கும். இந்த சுஷுப்தி தான் பாத்தீங்க அப்படின்னா காரண தேகம். அப்ப நம்மளால போக முடியும். எங்க இருந்து போக முடியும், இந்த ஸ்தூல தேகத்துல இருந்து சூக்ஷ்ம தேகத்துக்கு போறோம் சொப்பனத்துல. அந்த சொப்பன தேகத்தை தாண்டி நம்ம எங்க போறோம், தூக்கத்துக்கு போறோம். அதுக்கு மேல நம்மளால போக முடியாது. ஏஷ சேத்துஹு அப்படின்னு மந்திரம் சொல்லுது. இந்த மொத்த சம்சாரத்தோட கரை எது டேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுசுப்தி அவஸ்தை தான். நாத்தி வர்த்ததே அப்படி சொல்லுது. எந்த ஜீவனும் பாத்தீங்கன்னா இந்த தூக்கத்தை தாண்டி போகிறது இல்லை. அப்ப இந்த மொத்த ஜெகத்தோட எண்டு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தூக்கம் தான். திரும்ப நான் எங்க வந்துடுறேன், ஜாகிரத சொப்பனத்துக்கு திரும்ப வந்துடுறேன். இது டெய்லி நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குரங்குல இருந்து எறும்புல இருந்து கொசுல இருந்து சிங்கத்துல இருந்து பிராமணன் சாண்டாளன் தேவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் எண்டு டெய்லி நமக்கு எண்டு கிடைக்குது இந்த சுசுப்தி. ஆனா அங்க ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரத்துக்கு பேரு காரண சரீரம். ஒன்னும் தெரியவில்லை அப்படின்ற காரண சரீரம். அதுல இருந்து திரும்ப 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 இந்த தேகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். சூசைட் பண்ணிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பெரிய லோன் பிரச்சனை, இல்ல பிசினஸ் லாஸ், இல்ல லவ் ஃபெயிலியர், இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அவன் என்ன பண்றான், இந்த தேகம் இருந்தா எனக்கு துக்கம் சம்பவிக்குது, அவனால மானச துக்கத்தை தாங்க முடியல. வெளியில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லோன் வாங்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ரிட்டைன் பண்ண முடியல. அதனால அவன் என்ன பண்றான், நான் வெளியில இருக்கிற விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒருத்தன் என்ன பண்றான், சூசைட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி மானச துக்கத்தினால தாப்பத்தினால ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன் என்ன பண்றான், சூசைட் பண்ணிக்கிறான். அவனுக்கு வெளியில பிரச்சனை இல்லை, உள்ள பிரச்சனை, மனசை தாங்க முடியல, டிப்ரெஷனால சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன நினைப்பு அப்படின்னா, இந்த தேகம் இல்லாம போச்சு அப்படின்னா இந்த துக்கங்கள் எல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் நடக்கிறது எல்லாம் அதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப தேகம் தான் பாத்தீங்கன்னா துக்க காரணம். சரி, சூசைட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், ஸ்தூல தேகம் போனாலும் சூக்ஷ்ம தேகம் பின்னாடி இருக்கும். சூக்ஷ்ம தேகம் போனாலும் அதுக்கு பின்னாடி எது இருக்கும், காரண தேகம் இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம டெய்லி டே டு லைஃப்ல எப்படி பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம் இல்லாம சொப்பனத்துக்கு போறோம், அங்க சூக்ஷ்ம தேகம் மட்டும் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம என்ன பண்றோம், சுசுப்திக்கு போறோம், டீப் ஸ்லீப்புக்கு. அங்க இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறோம் இந்த பாடி. இதே மாதிரி மரணம் சம்பவிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் சம்பவிக்கும் போது ஸ்தூல தேகத்தை நான் இல்லைன்னு விட்டுறேன். விட்ட மாத்திரத்துல இந்த ஸ்தூல தேகத்தை என்ன பண்றாங்க, எரிச்சிடுறாங்க, இல்லைன்னா புதைச்சிடுறாங்க. இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யத்துல ஒரு மந்திரம் இருக்கு, தம் வித்யா கர்மணி சமன்வாரபேத பூர்வ பிரஜாச்ச. ஒரு அருமையான மந்திரம் சொல்லுது பிருகதாரண்யத்துல. 4-4-2 மந்திரம், 4-4-2 பிருகதாரண்யத்துல சொல்லுது. இந்த தேகத்தை விட்டவன் என்ன ஆகுறான் அப்படின்னா, இவனோட சூக்ஷ்ம தேகம் இருக்குல்ல, இந்த சூக்ஷ்ம தேகத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணின கர்மங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகும். எங்க, மாயா தத்துவத்தை போய் ஸ்டோர் ஆயிடும். அந்த ஸ்டோர் ஆன மாயா தத்துவம் என்ன பண்ணும், திரிகுணாத்மிக மாயா தத்துவம் நமக்கான அடுத்த தேகத்தை கிரியேட் பண்ணும், கர்மத்துக்கு ஏத்த மாதிரி. இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த மரணம் சம்பவிக்கும் போது ரொம்ப நல்லா கிளியரா எடுத்துங்க. நேச்சுரல் டெத் எப்ப சம்பவிக்குதோ அப்படின்னா திருண ஜாலுகா நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுது மந்திரம். திருண ஜலூக்கா நியாயம். திருண ஜலூக்கா நியாயம்ன்றதுக்கு அர்த்தம், இந்த புல்லுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூன்னு போகும், ஒரு புழு போகும், மடங்கி மடங்கி போகும், இப்படி இப்படி டிராவல் பண்ணும். அந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராஸோட எண்டுல வந்து நின்றுட்டு, புல்லோட எண்டுல வந்து நின்றுட்டு சர்ச்சிங் பண்ணும், இப்படியே சர்ச்சிங் பண்ணும். அடுத்த புல்லு கிடைச்சாதான், அடுத்து அது நிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சோன்னே அதை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடும். அப்ப இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப அது என்ன பண்ணும், ஒரு எண்டுல நின்றுட்டு டிப்ல நின்றுட்டு சர்ச் பண்ணும்ல. இதே மாதிரி நேச்சுரல் டெத் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த நேச்சுரல் டெத் ஆகும்போது இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்குல்ல, இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா அடுத்த தேகத்தை வந்து தேட ஆரம்பிக்கும். பிருகதாரண்ய மந்திரம் சொல்ற நியாயம் வந்து திருண ஜலூக்கா நியாயம். புல்லுக்கு மேல டிப்புல நின்னுக்கிட்டு அடுத்த புல்லுக்கு ஜம்ப் பண்றதுக்காக அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சர்ச் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூக்ஷ்ம தேகத்துல பித்த நாடின்னு ஒரு நாடி இருக்கு. நம்ம தூக்கத்துல போகும்போது பித்த நாடி வேலை செய்யும். இந்த பித்த நாடி என்ன பண்ணும், உடம்பு ஃபுல்லா ஒரு ஹீட்டை கிரியேட் பண்ணிட்டு நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடும். அது வந்து கவர் பண்ணிடும். கவர் பண்ணாதான் நம்ம வந்து தூங்கவே முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, டெய்லி தூக்கத்துல இதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பித்த நாடி ஒரு ஹீட்டை பாடிக்குள்ளார டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணிட்டு நம்மளுடைய உடம்பு, மனசு, நம்மளோட சித்தத்துல இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாத்தையும் அந்த பித்த நாடியில இருக்க ஹீட் வந்து ஃபுல்லா கவர் பண்ணோன்னு நமக்கு இந்த பாடி மைண்டோட எல்லா சம்பந்தமும் இல்லாம போய் நம்ம டீப் ஸ்லீப்பு போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல தேகத்துக்கும் இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கும் என்ன பண்ணுது, பித்த நாடியானது ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த பித்த நாடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த தேகத்தையும் உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் மறைச்சு இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மா, அடுத்த கர்மா எது மெச்சூரிட்டியாய் ரெடியா இருக்கோ, பிராரப்த கர்மா அடுத்த சரீரத்துக்கானது. நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன் அப்படின்னா, அடுத்த சரீரம் எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். அது தேவனா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பன்றியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கா இருக்கலாம், ஒரு நாயா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். இந்த நேச்சுரல் டெத் ஆகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மரணத்துக்கு முன்னாடி இந்த ஜீவன் என்ன பண்றாங்க, அந்த ஜீவாத்மா யாரு, இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த தேகம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும். தேட ஆரம்பிச்சோன்னா அதுக்கு முன்னாடி அடுத்த பிராரப்தத்துல இருக்கக்கூடிய சரீரமானது கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு பன்னி சரீரம் தெரியுதுன்னு வச்சுங்க, நான் வந்து ஒரு 80 வயசுல வந்து பாடியை விடுறேன்னு வச்சுங்க. 80 வயசுல வந்து இந்த பாடி என்னன்னா ஃபிட் இல்லாம போயிடுச்சு. இந்த ஷர்ட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி இதாயிடுச்சு. அப்போ இந்த ஷர்ட் எனக்கு வந்து பிடிக்கல, என்னோட மனசு புத்திக்கு இதை வந்து அடாப்ட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிறதெல்லாம் பண்றதுக்கு இந்த ஸ்தூல தேகம் எனக்கு சூட் ஆகல. அப்ப இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுது, அடுத்த தேகம் எனக்கு வேணும்னு சர்ச் பண்ணி, அப்படி சர்ச் பண்ணும் போது என்ன ஆகுது, இந்த கர்மா மெச்சூரிட்டி ஆகி ஒரு தேகத்தை, ஒரு பன்னி தேகத்தை காட்டுதுன்னு வச்சுங்க. ஒரு பன்னி தேகம், மனுஷன்ல இருந்து பன்றி ஆகிறது எவ்வளவு மோசமான இது இல்ல, ஒரு குரங்கு தேகம். இந்த குரங்கு தேகத்தை அடுத்த குரங்கு தேகம் கண்ணுல தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சோன அந்த குரங்கு தேகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சின்ன குட்டியா இருக்கு. அந்த குரங்கு தேகத்தை பார்த்த மாத்திரத்துல இதுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மோகம் அதுல வந்துடும். நான் பன்றி அப்படின்னு பாவிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து பாத்தீங்கன்னா பன்றி சரீரம். இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் என்ன ஆயிடும்னா பிரேக் ஆயிடும். எதனால பிரேக் ஆகுதுன்னு சொன்ன, அந்த பித்த நாடியினால உள்ள ஹீட் வந்து கிரியேட் ஆகி நான் மனுஷன்ற இந்த பாடி, இந்த மைண்டோட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட பிரஜா ஃபுல்லா போயிடும். எல்லாம் போயிட்டு நீங்க முந்தின அந்த ஜென்மத்துல எந்த கர்மாவை புண்ணியத்தை பண்ணீங்களோ, பாப்பத்தை பண்ணீங்களோ, எந்த வாசனைகளை உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு அடுத்த சரீரம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுவோம்னா, இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு, இந்த புழு வந்து பாத்தீங்கன்னா
இந்த டிப்புல இருந்து அடுத்த டிப்புக்கு ஜம்ப் ஆகுற மாதிரி அதை பிடிச்சுக்கிட்டு இதை விடுற மாதிரி இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும், இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு அடுத்த தேகத்துல பன்றியோ இல்ல குரங்கோ இல்ல வேற ஏதோ ஒரு சரீரம், அந்த சரீரத்துல ஜம்ப் ஆயிடும். எப்படி ஜம்ப் ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற பிராணன் அப்படியே இந்த தேகத்துல இருந்து கிளம்பி, இந்த பிராணன் கிளம்பும் போது உள்ளுக்குள்ளார சூக்ஷ்ம தேகம் இருக்கும், மனசு புத்தி மெமரிஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளார இருக்கும். இது அப்படியே வெளியில கிளம்பி என்ன பண்ணும், அடுத்த தேகத்துக்குள்ளார உள்ள புகுந்து. அப்ப நம்மளுடைய வாசனைகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 84 லட்சம் யோனிகளோட வாசனைகளும் நம்மளோட சித்தத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அடுத்த சரீரம் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு தேகம் கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரங்கா ஏற்கனவே நான் கோடி லட்சக்கணக்கான முறை குரங்கா பிறந்திருக்கேன். அந்த மெமரிஸ் எல்லாம் என்ன ஆயிடும், ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். நான் இந்த ஜென்மத்துல மனுஷனா இருந்தேன்ல, இந்த மனுஷ கர்மா எல்லாம் மனுஷ வாசனைகள் எல்லாம் கீழே போயிடும். இது எல்லாம் தெரியவே தெரியாது. இந்த குரங்குன்ற சரீரத்தை பிராப்தி பண்ண மாத்திரத்துல ஏற்கனவே குரங்கா பிறந்து அதோட சேஷ்டைகள் எல்லாம் நான் பண்ணியிருப்பேன், அது எல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், குரங்கு மாதிரி இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும், அந்த குரங்குக்குள்ளார நல்லா அடாப்ட் ஆயிடும். அடாப்ட் ஆயிட்டு தான் குரங்கு அப்படின்னு மரத்துக்கு மரம் கிளை ஆகிக்கிட்டே. இன்னைக்கு காலையில் இப்ப கூட பார்த்தேன், சின்னோண்டு குட்டி குரங்கு அது பாட்டுக்கு அந்த ஒரு சின்ன டிப்ல மரத்தோட டிப்ல உட்கார்ந்துட்டு, பயமே இல்லை அதுக்கு. எனக்கு பதறுது, ஐயோ கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணு, அதுக்கு பயமே இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீவனுக்கு தெரியும் ஏற்கனவே பலமுறை குரங்கா பிறந்திருக்கு, அதுக்கு அந்த டெக்னிக்லாம் தெரியும், அந்த டிப்ல இருந்துகிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். அப்போ அந்த விவகாரங்கள் எல்லாம் அதுக்கு தெரியும், அதுல அடாப்ட் ஆகி அடுத்த சரீரத்துல மெயின்டைன் ஆகும். இதுக்கப்புறம் அந்த குரங்கு சரீரத்துல இருந்து அடுத்த சரீரம் அப்படின்னு இந்த சூக்ஷ்ம தேகம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்தூல தேகத்தை என்ன பண்றோம், நம்ம எரிச்சுக்கிட்டே இருக்கோம். எரிக்கிறோம், வேஸ்டா போயிடுது, டிகம்போஸ் ஆயிடுது. அப்போ வாஸ்தவத்துல இதுக்கு என்ன காரணம், எதை வச்சு பேஸ் பண்ணி அடுத்த சரீரம் கிடைக்குது அப்படின்னா, வித்யா கர்மணி சமன்வாரபதே பூர்வ பிரஜாச்ச, 2 விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. என்னன்னா, நீங்க எந்த கர்மங்களை பண்ணினீங்களோ, ஸ்தூலமா நம்ம பண்ணின கருமங்கள், அந்த கருமங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமங்கள் ஸ்தூல தேகத்தை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்க எதை சிந்திச்சீங்களோ, எதை தியானிச்சீங்களோ, எந்த வாசனைகளை எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கீங்களோ அதுக்கு பேர் பூர்வ பிரஜா அப்படின்னு பேர். அந்த பூர்வ பிரஜா அப்படின்னா பூர்வ வாசனைகள், பூர்வ நினைவுகள். நீங்க எந்த குணநலன்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்களோ இது அப்படியே அடுத்த சூக்ஷ்ம தேகத்துக்குள்ளார போகும். இப்ப நான் இந்த மனுஷ சரீரத்தை விட்டுட்டு அடுத்த மனுஷ சரீரம் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், மனுஷ சரீரம் ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த மனுஷ சரீரத்துக்குள்ளார போகும். நான் இங்க என்னெல்லாம் விட்டனோ அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். இதே நான் பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு சரீரம் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த சரீரம், அப்போ மனுஷனோட குணங்கள் குரங்குல அடாப்ட் ஆகாது. அப்ப என்ன பண்ணும், ஏற்கனவே குரங்கா பிறந்திருந்த அந்த சம்ஸ்காரம் இந்த குரங்குக்குள்ளார வரும். இந்த குரங்கு பாத்தீங்கன்னா அடுத்து நாயா பன்னியா மாடா போயிட்டு நிறைய டிராவல் பண்ணிட்டு சொல்லுது, கீழான பிறவி கிடைச்சிருச்சுன்னா திரும்ப மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லுது. நல்ல மனசுல வச்சுங்க. வேதாந்தம் படிக்க வந்தோன பயம் வரும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பயம் கொடுக்கும். நமக்கு தெரியாது, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்ற மாதிரி நமக்கு என்னன்னு தெரியாம சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். பிக்சர் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் தெரியும், ஐயோ மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ திரும்ப ஒரு வாட்டி நம்ம கீழே இறங்கினாலும் கூட திரும்ப மனுஷ சரீரத்தை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப துர்லபம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்கேயே சுத்திட்டு இருக்கிறது ஒரு புழு பூச்சியாவே அங்கேயே டிராவல் பண்ணிட்டு இருக்க சின்ன 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 ஜீவராசியா அடுத்தடுத்த சரீரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு புழு பூச்சி செத்துரும். ஒரு நாளைக்கு 10 பிறவி எடுக்கிற ஜென்மங்கள்லாம் அங்க இருக்கு, நிறைய ஜீவராசிகள். திரும்ப எப்பவாவது பாத்தீங்கன்னா ஒரு புண்ணிய வசத்தினால திடீர்னு ஒரு மனுஷ சரீரம் கிடைச்சிடும். அந்த மனுஷ சரீரம் கிடைக்கும் போது
போன சரீரத்துல என்ன பதிவுகள் இருக்குமோ, அது குரங்கோ நாயோ பன்னியோ, அதோட பதிவுகளும் வரும். கொஞ்சம் எக்ஸாக்டா முன்னாடி ஒரு குரங்கா இருந்ததுன்னா குரங்கோட ஆக்ஷன்ஸ், குரங்கோட அதுல இருக்கக்கூடிய சேஷ்டைகள் இதெல்லாம் லைட்டா அதோட ஷேடோ இருக்கும். அது மட்டும் இல்லாம முந்தின மனுஷப்பிறவிய நான் பிறந்திருந்ததோட பிரஜைகளும் கூட வந்துடும். இப்ப சில பேரை பார்க்கலாம், பண்றதெல்லாம் அசுரத்தனமா இருக்கும், அனிமல்ஸ் மாதிரியே, வைல்டு அனிமல்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணுவான். என்ன அர்த்தம் அப்படின்னு முந்தின ஜென்மத்துல அவன் வைல்டு அனிமல்ஸா இருந்திருக்கணும். அதே மாதிரி முந்தின மனுஷ சரீரத்திலேயே அவன் என்னவா இருந்திருக்கணும், வேல்யூஸ் நல்லா இருந்திருக்காது. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தோட. அதான் சாஸ்திரம் சொல்லுது, வித்யா கருமணி, உங்களோட உபாசனம் உங்களுடைய கருமம், இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணிக்கிட்டு சமன்பாரபேத அடுத்த சரீரமானது ஆரம்பிக்கப்படுகின்றது. பிராரப்தம், அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகும். அது கூட என்ன இருக்கும், பூர்வ பிரஜாச்ச, முந்தின நினைவுகள், எதெல்லாம் போன சரீரத்துல நமக்கு நினைவுகளா இருந்துச்சோ, மெமரிஸ் இருந்துச்சோ, அது எல்லாம் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மாவா பண்ணணும். பாப்ப கர்மா பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜென்மம் கழிச்சு நமக்கு மனுஷ சரீரம் கிடைக்கும் தெரியாது. அப்ப சரீர பரிகிரகணம் பண்றதுக்கு, சரீரத்தை எடுக்கிறதுக்கு காரணம் கர்மம். மூணு சரீரம் சொல்லியிருக்கோம், 3 கதி சொல்லியிருக்கோம். நல்ல உபாசனை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பரலோகத்துக்கு பிராப்தி பண்ணுவோம், பிரம்மலோகம் வரைக்கும் போவோம். அதுக்கு பேர் உத்தராயண கத்தின்னு பேரு. அப்புறம் புண்ணிய கர்மாக்கள், இப்ப லோகத்துல சொல்லக்கூடிய புண்ணிய கர்மாக்களா பண்ணோம் அப்படின்னா அதனால உண்டாகக்கூடியது பித்ருலோகம்னு சொல்லக்கூடியது தட்சிணாயன மார்க்க கத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் பாப்பங்களை பண்ணணும் அப்படின்னா கீழே போயிடுவோம், அதுக்கு அதோ கத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தையும் பாப்பத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா அதனால உண்டாகிறது வந்து பாத்தீங்கன்னா மனுஷ சரீரம். இவ்வளவுதாங்க இந்த இதுல. இப்ப அடுத்த கேள்வி ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஆத்மனக கிம் நிமித்தம் கர்ம கேன பவதி சேத், கர்ம கேன பவதி சேத் ராகாதிப்யஹ, ராகாதிப்யஹ கர்ம கேன பவதி சேத் ராகாதிப்யஹ. கர்ம கேன பவதி இதி சேத், கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தினால உண்டாகுது கேள்வி. சரீரம் கிடைச்சதுனால, துக்கத்துக்கு காரணம் சரீரம், சரீரத்துக்கு காரணம், சரீரத்தை எடுக்கிறதுக்கு காரணம் கர்மம். அந்த கர்மம் சம்பவிக்குது எதனால, கர்மமானது கேன அப்படின்னா கேன நிமித்தேன, எந்த காரணத்தினால், பவதி, பவதி அப்படின்னா உண்டாகின்றது. எந்த காரணத்தை வச்சுக்கிட்டு ஜீவன் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் நியூட்ரலா இருக்கிற கர்மங்களையும் செய்கின்றான். அதான் சிம்பிளானது. கர்மம் எந்த காரணத்தினால் உண்டாகின்றது, லிட்டரலா மீனிங் எடுத்தா அதான். கர்மமானது எந்த காரணத்தை, எந்த நிமித்தத்தை கொண்டு உண்டாகின்றது, ஜீவன் பண்றான் அப்படின்னு கேள்வி கேட்டா சமாதானம் ஆச்சாரியர் சொல்றார், ராகாதிப்யா. ராகாதி, ராகம் முதலியவைகள். ராகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் விருப்பு, ராகம்ன்றதுக்கு அர்த்தம் காமம், ராகம்ன்றதுக்கு அர்த்தம் ஆசை. ராகம்னா ஆசை, காமம். மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் சொல்லுது, யத்தத்தி குருத்தே ஜந்துஹு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். வேற எதுவுமே இல்லை. சர்வ ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எறும்பு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ ஒரு சேஷ்டா நடக்குது, ஜீவராசிகிட்ட ஒரு சேஷ்டா நடக்குது. அந்த எறும்பு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளார ஒரு சர்ச்சிங் இருக்கு, ஆசை இருக்கு. என்ன ஆசை, எனக்கு ஃபுட்டு வேணும். அந்த ஃபுட்டை சர்ச் பண்ணி ஒரு 4-5 எறும்பு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டே இருக்கு, எங்க ஃபுட் இருக்கு அப்படின்னு. மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், இல்ல மனுஷனா இருக்கட்டும், சர்வ ஜீவராசிகளும் இந்த விஷயத்துல ஈக்குவலா இருக்கு. பஸ்வாதிப்யஸ்ச விசேஷாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தை ஒரு நியாயம் சொல்றார் ஆச்சாரியார் சங்கரர். அத்தியாச பாஷத்துல ஆரம்பிக்கும் போது சொல்ற, பசுக்களும், பசுக்கள்னா அனிமல்ஸும், நீங்களும் நானும் மனுஷங்களும் எல்லாம் ஒண்ணுதாங்க.
பசுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எடுக்கிறதுக்காக ஆசையினால வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் பண்ணும், நம்மளும் காரியம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ எந்த கர்மா நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு காமம் இருக்கணும். அப்போ ஒரு ஆசை இருந்தாதான் ஒரு செயல், கண்டிப்பா ஒரு கிரியா, ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் நடக்கும். ஆசை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசையே இல்லை, அதனால அங்க எதுவுமே இல்லை. ஏன் ஆசை இல்லை? அந்த இடத்துல மனசு இல்லை, புத்தி இல்லை. ஆசைப்படுறது எங்க நடக்குது? மனசுலதான் ஆசை உண்டாகுது. அங்க இடத்துல மனசே இல்ல டீப் ஸ்லீப்ல, அதனால ஆக்ஷன் இருக்கானா? எந்த ஆக்ஷனும் இல்லாம டீப் ஸ்லீப்ல இருக்கும். அப்ப மனசுக்குள்ளாரதான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷட் ரிப்புக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 6 ரிப்புக்களும் சத்துருக்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மனசுல இருக்காங்க. அது கூட வந்து நான் அமிர்த பிந்து உபனிஷத்து சொல்லியிருக்கேன், பிரதாரணி மந்திரத்தோட இதை ஸ்ரத்தையா இருக்கட்டும், ஸ்ரத்தை இன்மையா இருக்கட்டும், தைரியமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், வெக்கமா இருக்கட்டும், லஜ்ஜா, அதே மாதிரி ஈர்ஷாவா இருக்கட்டும், பொறாமையா, எல்லா குணங்களும் எது அப்படின்னா மனசு. இந்த மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி எண்ணங்கள் உண்டாகிட்டே இருக்கும். அந்த எண்ணத்துல முதல் எண்ணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமந்தான் முதல் எண்ணம், முதல் தாட். காமத்தை முன்னிட்டு தான் மற்ற எல்லா தாட்டும் நடந்துகிட்டே இருக்கு. தாட் ப்ராசஸ் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்? காமம் இருக்கணும். அதான் இங்க சொல்லியாச்சு. கர்மத்தை பண்றதுக்கு என்ன நிமித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மத்தை பண்றதுக்கான நிமித்தம் எதுனா காமம் முதலியவைகள். ஆதின்னு போட்டாச்சு. ராக ஆதித்ய. ஆதித்யகன என்ன அர்த்தம்? காமம் முதலியவற்றிலிருந்து கர்மமானது உண்டாகிறது. எப்படி அந்த காமம்? எத்தனை காமமா இருக்கலாம்? நிறைய விதமான காமம். புண்ணியத்திலையும் காமம், நல்ல விஷயத்திலையும் காமம் இருக்கு, ஆசை இருக்கு. கெட்ட விஷயத்திலையும் ஆசை இருக்கு. புண்ணிய கர்மாவை பண்றதுக்கும் ஒரு காமம் வேணும், பாப்ப கர்மாவை பண்றதுக்கும் ஒரு காமம் வேணும். அப்போ இந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை உண்டாச்சு, இன்னைக்கு வந்து சோலையை பண்ணணும் அப்படின்னு, நல்ல கொண்டக்கடலை வச்சு நல்ல ஒரு சப்ஜி பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப உடனே கிடைக்குமா சாமி அப்படின்னா உடனே கிடைக்காது, அது ஊற வச்சாதான் கிடைக்கும். 8 மணி நேரம் ஊறணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்பவே அதை வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சாதான் எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலயோ நான் அதை பண்ண முடியும். அப்போ ஒரு காமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது. சாமி நான் எதையும் ஆசைப்படலையே. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆசை இல்லையே. காரியம் பண்றீங்களா? அவன் காரியம் பண்றீங்க. அப்ப காரியம் பண்ணினீங்கன்னா இதுக்கான காமம் எப்பவோ முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப நான் சோலையை ஆசைப்பட்டு கொண்டக்கடலை வந்து பாத்தீங்கன்னா ஊற வைக்கணும், கடலை எனக்கு வேணும் அப்படின்னா நான் இப்ப பண்ணிருப்பேன். இதை ஊற வச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் கழிச்சு நம்ம ஆக்ஷன்ல இறங்கும். இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமம் உண்டாகுது அப்படின்னா காமத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா சங்கல்பம் நீங்க பண்ணிருக்கணும். எனக்கு கொண்டக்கடலை வேணும், எனக்கு சோலை பட்டூரா வேணும் அப்படின்னு நான் யோசிக்கணும். ஒரு சங்கல்பத்தை போட்டிருக்கணும். சங்கல்பம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நிறைய சங்கல்பங்களை நம்ம உள்ளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அனாதி ஜென்மத்துல இருந்து. அதனால்தான் நம்ம சொல்றோம் சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்றதுதான் வந்து வாஸ்தவத்துல தியாகம். அவன் தான் முக்தன் ஆக முடியும், குணாதீத்தன் ஆக முடியும். சர்வாரம்ப பரித்தியாகி குணாதீத்த உச்சத்தை அப்படின்னு கீதால சொல்ற. எந்த கர்மம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த கர்மத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சங்கல்பம் இருக்கணும். காம சங்கல்பம். நான் உன்னை ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த ஆசைக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் இருக்கணும். மைசூர் பாகு ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்திரீ ரொம்ப நல்லா இருக்கா, அழகா இருக்கா, இந்த கார் ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த லேப்டாப் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த செல்போன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு சங்கல்பிக்கிறோம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல. இதான் சங்கல்பம்.
இந்த சங்கல்பம் வந்த மாத்திரத்துல எதெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம சங்கல்பிச்சோமோ, நான் ஏற்கனவே நேற்று ஒரு யூடியூப்ல பார்த்துட்டேன், சோலை பண்றது எப்படி அப்படின்னு ஒரு டிஷ்ஷை பார்த்துட்டேன். எனக்கு இப்பவே நேற்று பார்க்கும் போதே என்ன ஆயிடுச்சு, சங்கல்பம் வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குமே, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, சங்கல்பம் வந்தாச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சங்கல்பம் வந்த மாத்திரத்துல நைட்டுக்குள்ளார என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு அந்த சோலையை வேணும், எனக்கு செஞ்சு சாப்பிடணும், அந்த டேஸ்ட் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு திருடமாயாச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா காமமா வெளியில வந்துருச்சு. அப்ப காமம் எங்கெல்லாம் இருக்கோ, காமத்துக்கு பின்னாடி சங்கல்பம் இருக்கும். சங்கல்பம்னா 2 அம்சமா பிரிங்க. முதல் அம்சம் அபிப்பிராயம், 2வது அம்சம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது வேணும் அப்படின்ற சங்கல்பம், நிச்சயம். அதுதான் வெளியில தாட்டா வந்து பாத்தீங்கன்னா காமமா ஆசையா உண்டாகுது. அந்த ஆசையினால வந்து பாத்தீங்கன்னா அதை அடையறதுக்காக ஒரு கர்மமானது செய்யப்படுது. இப்ப கேள்வி வருது, எனக்கு சோலை பட்டூரா பிடிக்கும் அப்படின்னு எப்படி தெரியும்? திடீர்னு வந்துச்சா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலை பட்டூரா சாப்பிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சோலை பட்டூரா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் போனப்போ நிறைய சாப்பிட்ருக்கேன். அந்த மெமரிஸ் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மெமரிஸ் எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு யூடியூப் பார்த்த மாத்திரத்துல, ஒரு சேனல் 5 நிமிஷம் பார்த்த மாத்திரத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட எல்லா விஷயமும் எனக்கு மெமரிக்கு வந்துருச்சு. அப்போ முன்னாடி நான் சாப்பிட்ட விஷயங்கள் எல்லாம், அனுபவம் பண்ண எல்லா சுக விஷயங்களும் துக்க விஷயங்களும் என்னோட சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மனசோட பக்கத்துல ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ரெக்கார்டர், சித்தம்னு பேரு. அந்த சித்தத்துல என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் சுகம் துக்கம், சுகம் துக்கம், இது எல்லாம் அனுபவங்களா என்ன ஆயிடுது, ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பிலிம் எடுக்கிறோம், ஒரு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அது என்ன ஆகுது, அப்படியே பிலிம் ரோலா மாறுது இல்ல. அப்ப அதே மாதிரி நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோலா மாறி வாசனைகள்னு பேரு, அது வந்து ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த வாசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எடிட்டிங் பண்ணாத பிலிம் ரோல். நல்லா எடுத்துங்க, என்ன எடிட்டிங் எல்லாம் பண்ணல, பிலிம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கச்சாமச்சான் இருக்கு. ஏகப்பட்ட மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கு. அந்த பிலிம் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சோலை பட்டூரா வந்து நான் பஞ்சாப்ல சாப்பிட்டதெல்லாம் எனக்கு மெமரிஸ்ல இருக்கு. ஆனா அது எல்லா சமயத்திலையும் வெளியில வரல. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ட்ரிக்கர் ஏதாவது வெளியில வரணும், நிமித்தமா வரணும். நான் எதையோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், நடுவுல வந்து ஒரு வீடியோ வந்துச்சு, சோலை பட்டூரா எப்படி பண்றது. இமீடியட்டா இந்த சோலை பட்டூரான்ற அந்த ஃபார்மும் அந்த சப்தங்கள் என்ன பண்ணிடுச்சு, என்னோட பழைய வாசனைகளை ஓபன் பண்ணிடுச்சு. அதோட டேஸ்ட் எல்லாமே என்னுடைய மனசுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, சோலை பட்டூரா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்குமே, ரொம்ப சூப்பரா இருக்குமே, அது எனக்கு திரும்பவும் வேணும் அப்படின்னு இந்த மனசு என்ன பண்ணுது, சங்கல்பிக்குது, எனக்கு வேணும், திரும்பவும் நான் சாப்பிடணும். அப்போ வாசனை சுக அனுபவம், அந்த சுக அனுபவம் வாசனையா பதிவாகுது. அந்த வாசனையில இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு இந்த மனசு சங்கல்பிக்குது. அந்த மனசு சங்கல்பிச்சதை நான் வெளியில சொல்றேன். வெளியில தாட்டா வந்து பாத்தீங்கன்னா அது சோலை பட்டூரா இருந்தா நல்லா இருக்குமே, சோலை பட்டூரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு மேல தாட்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை கிரியேட் பண்றதுக்கு பீஜமா இருக்கு. அப்ப வாசனையில இருந்து சங்கல்பம், சங்கல்பத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா காமம் குரோதம் அப்படின்றது. விருப்பப்பட்ட விஷயத்திலெல்லாம் காமம் உண்டாகும். அந்த காமம் நிறைவேறாம போச்சு அப்படின்னா, அந்த நிறைவேறாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கோ, அப்டக்கல்ஸா இருக்கோ, அதுல எல்லாம் எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா குரோதமானது உண்டாகுது. அப்போ அடையறதுக்கு முன்னாடி காமம், அடையறத யாராவது அந்த இதை பிராப்தி பண்றதுக்கு யாராவது நடுவுல குறுக்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல துவேஷம், ராகம் துவேஷம் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவேஷத்தினால நான் என்ன பண்றேன்,
அவங்கள நாசம் பண்ணணும், ஸ்பாயில் பண்ணணும்னு ஏகப்பட்ட கர்மாவை நான் பண்றேன். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், நிறைய கர்மா பண்றேன் நான் அவாய்ட் பண்றதுக்கு. நான் உன்னை பிராப்தி பண்ணணும்னு ஒருத்தர் நடுவில் நிக்கிறான் அப்படின்னா இவனை எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு நான் என்ன பண்றேன், குரோதத்தினால அவனை நான் நெகேட் பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம், எவ்வளவு காமம் இருக்கோ அதே மாதிரி அந்த அப்சக்கலை நீக்கிறதுக்கு நீங்க அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம். இது குரோதம்னு பேரு. காமம், குரோதம். காமம் தடுக்கப்பட்டுச்சுன்னா குரோதமா பரிணமிக்கும். அந்த காமம் பூர்த்தியாச்சு அப்படின்னா, அந்த காமம் பூர்த்தி ஆகும் போது என்ன நடக்கும்? காம, குரோத, லோப, மோக. அந்த லோபம்ன்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பேராசைன்னு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பேராசை, இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சத்தனம்னு சொல்லலாம். லோபத்துக்கு 2 மீனிங் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை அடைஞ்ச மாத்திரத்துல ஒரு நல்ல கார் நான் வாங்கி வச்சுட்டு 2 வீலர் வாங்கி வச்சிருக்கேன். யாராவது ஒரு பையன் பக்கத்துல நின்று அந்த காரை தடவி பார்த்தாலோ 2 வீலரை தடவி பார்த்தாலோ எனக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆகும்? தொடாது அது அப்படின்னு. இதுதான் லோபம். நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், பணம் எனக்கு சுரக்ஷா தரும் அப்படின்னு நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 ரூபாய் செலவு பண்ணணும்னாலும் எனக்கு துக்கம் சம்பவிக்கும். இதுக்கு பேர் லோபம்னு பேரு. இதுக்கு பேரு கஞ்சத்தனம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கஞ்சூஸ் ஆயிடுறது. இதுக்கு பேரும் லோபம். அதுக்கப்புறம் அது இன்னும் எனக்கு வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஆசைப்படுறோம்ல, அந்த இன்னும் வேணும்னு சொல்ற அந்த பேராசையும் லோபம்னு பேர். 2 மீனிங் இருக்கு லோபத்துக்கு. அப்ப நீங்க அடைஞ்ச மாத்திரத்துல அடைஞ்சதை சுரக்ஷா பண்றதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்காக என்ன தாட்ஸ் உள்ள இருந்து கிரியேட் ஆகுதோ அந்த தாட், அது இன்னும் அதிகமா வேணும்னு சொல்லக்கூடிய தாட், அதுக்கப்புறம் அது வேஸ்டா போயிடக்கூடாது, யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற தாட், இது 3மே லோபம்னு பேரு. காமம் நிறைவேறிச்சுன்னா லோபமா பரிணமிக்கும். காமம் நிறைவேறலனா குரோதமா பரிணமிக்கும். அப்ப குரோதத்துக்காகவும் காமத்தை அடையறதுக்கு கர்மா நடக்குது. குரோதத்தினால நம்ம கர்மா பண்றோம். அது அப்புறம் லோபத்தினாலையும் கர்மா பண்றோம். நேற்று ஒருத்தர் என்னோட சிஷ்யரோட வீட்டுல ஹவுஸ் ஓனர், நான் நேற்று சொன்னல ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் செத்து போயிட்டார் போன மாசம். அவர்கிட்ட இருக்கிற சொத்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான சொத்து. அவர் பாத்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரியே செத்து போயிட்டார். அதான் ஆச்சரியம். ஒண்ணுமே செலவழிக்கல, மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டார். அவங்க பையன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேபர், ஒரு பெரிய பில்டிங், அவங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அதுல பாத்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க் இருக்கு. பிளம்பிங் ஒர்க்குக்கு என்னன்னா ஒரு 600-700 rupees கொடுத்தீங்க அப்படின்னா வேலையை முடிச்சிருவான். இவங்க என்ன பண்றாங்க, அம்மாவும் பிள்ளையும் 2 பேர், அம்மா வயசு பாத்தீங்கன்னா 75 வயசு, அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து இந்த வேகாத வெயில்ல பாத்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நினைச்சேன், அவங்க அப்பாட்ட இருந்த குணம் அப்படியே இவர்கிட்ட வந்திருக்கு. ஒரு 500 rupees கொடுத்தா அந்த வேலை முடிஞ்சிடும். அப்ப அந்த 500 rupees கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா மனசு வரவே வராது. அப்ப என்ன நடக்குது, ஒரு கர்மா நடக்குது. என்ன கர்மா? பணத்தை கொடுக்காம தானே அந்த கர்மத்தை பாத்தீங்க அப்படின்னா மெனக்கெட்டு பண்றது. அப்போ லோபத்தினாலையும் ஒரு கர்மா நடக்கும். ஒரு சன்னியாசி இருந்தார் என் கூட, வயசானவர், நல்ல வயசானவர், ஒரு 90 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா என்கிட்ட சொல்லுவார், பணம் வேணும்பா, பணம் வேணும் அப்படின்வாரு. அப்ப அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா பணம் வேணும்பா, பணம் வேணும். சரி, பணம் வேணும்னு மாத்திரத்துல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ்ஸுக்கோ ஆட்டோக்கெல்லாம் எங்கேயுமே போக மாட்டாரு. ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும், 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுவாரு. 11 மணிக்கு மெதுவா நடந்து அந்த இடத்துக்கு போயிடுவார். நான் இது எக்ஸாம்பிள் சொல்றேன். வாஸ்தவத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, லோபத்தினால, கஞ்சத்தனத்தினால, பேராசையினால நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப காமத்தினால கர்மம், குரோதத்தினால கர்மம். குரோதத்துல பாத்தீங்கன்னா ஜெயத்ரதன் ஒருத்தர் தான். நம்ம மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா ஜெயத்ரதனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ராத்திரிக்குள்ளார பாத்தீங்கன்னா அர்ஜுனனை பாத்தீங்கன்னா தலை உருளை பண்ணுவேன் அப்படின்ட்டு சிவனை நோக்கி மிகப்பெரிய கடுமையான தபஸ் பண்ணான். சமாதியையும் அடைஞ்சான்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. ஜெயத்ரதன் பாத்தீங்கன்னா நல்ல சமாதி அடையணும். சமாதி அடையணும் அப்படின்னா சித்த ஏகாகிரம் இருக்கணும்.
குரோதத்தினால கூட பாத்தீங்கன்னா அசுரர்கள் எல்லாரும் ஈஸ்வரனை நோக்கி நல்லா தபஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பேஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதத்தினால. அப்ப குரோதத்தினால தபசும் பண்ணுவாங்க, சமாதியும் பண்ணுவாங்க, எந்த கருமத்துல வேணாலும் ஈடுபட முடியும். அப்ப குரோதம், லோபம், லோபத்துக்கு அப்புறம் மோகம் நடக்கும். மோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் அடைஞ்ச வஸ்துவை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அல்டிமேட், இதுதான் ஈஸ்வரன், இது கண்ணியமா இந்த லோகத்துல எந்த விஷயங்களும் பெருசு இல்லை அப்படின்னு தான் அடைஞ்ச விஷயத்த இதுவே அல்டிமேட்னு நினைச்சு அதுக்காகவே பாத்தீங்கன்னா என்னது எல்லா காரியத்தையும் பண்றது, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அதுக்கு பேர் மோகம்னு பேர். அப்போ மோகத்தினாலையும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கருமங்களை பண்ணுவோம், புண்ணியத்தை பண்ணுவோம், பாப்பத்தை பண்ணுவோம். அதே மாதிரி மதம், மோகத்துக்கு அடுத்தது மதம் வந்துடும். மதம் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த மோகத்தோட அதிகபட்சமான எக்ஸ்ட்ரீம் அவஸ்தா. காம, குரோத, லோப, மோக, மத. மதம்ன்றது பாத்தீங்கன்னா யானைக்கு மதம் பிடிச்சிரும்னு சொல்லுவோம் தெரியுங்களா? கண்ணு தெரியாம போயிடும். மோகம் அதிகமாச்சு அப்படின்னா தான் யாரு, தான் எதுக்காக வந்திருக்கோம், நான் என்ன பண்ணணும், இது புண்ணியமா பாப்பமா, இது மாதிரி எதையுமே பார்க்காம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை மறந்து எதிர்க்க இருக்க ஆளை பாத்தீங்கன்னா நாசம் பண்ணணும் அப்படின்ற நிலையில எதிர்க்க இருக்க ஆள் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணி அவனை எல்லாம் ஹிம்சை பண்ணி நான் நினைச்சதை பாத்தீங்கன்னா அதை அந்த விஷயத்தை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறது. நிறைய சாடிஸ்ட்லாம் இருக்காங்க லோகத்துல. எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களை ஹிம்சை பண்றவங்க, கண்ணையே ஹிம்சை பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மதம் இருக்கு. மதத்தினாலையும் நிறைய காரியங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நான் அடைஞ்ச வஸ்து மாதிரியே இன்னொருத்தர் வச்சிருக்காங்களோ, வஸ்துக்கள் இருக்கும், என்னோட கார் மாதிரியே இன்னொருத்தர் இருக்கு, என்னோட காரை காட்டிலும் நல்ல கார் இருக்கு, என்னோட டூ வீலர் காட்டிலும் நல்ல டூ வீலர் இருக்கு, என்னோட வீட்டை காட்டிலும் நல்ல வீடு இருக்கு அப்படின்னா அவங்க மேல எனக்கு என்ன வரும் அப்படின்னா பொறாமை வரும், ஈர்ஷா, கிரீடினஸ் வரும். கிரீடினஸ் முன்னாடியே வந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா பொறாமை, ஜலஸ் வந்துருது. ஐயோ அவன் என்ன இப்படி வச்சிருக்கான் அப்படின்னு மற்றவங்க மேலாம் ஜலஸ். அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, போகும்போது லைட்டா போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருக்கும் போது என் கையில ஏதாவது தண்ணியோ இல்லை ஏதோ கிடைச்சதுன்னா அந்த கார் மேல அப்படி ஊத்திட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அப்ப வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்ணை தூக்கி போட்டு போயிடுறது, இதெல்லாம் நடக்கும். குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டுல போடுறது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பொறுக்கல, ஜலஸ். இதுக்கு பேர் மாத்சரியம்னு பேர். அப்போ இங்க ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கர்மம் சம்பவிக்கிறதா இருந்தாலும் ராகாதிபியா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். இது பாத்தீங்கன்னா இப்ப சொல்றதுன்னா வேதாந்த ரீதியில சொல்லியாச்சு. இதே பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்தை சொல்லுது. ராகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகம்ன்றதுக்கு அர்த்தம் சுகானுசயி ராக. ரொம்ப சிம்பிளான ஒரு லட்சணம் வச்சுக்கணும். சுகானுசயி ராக, நான் சுகத்தை அனுபவிச்ச அந்த வாசனையிலிருந்து உண்டாகக்கூடியது ராகம். சுக அனுபவத்தை கண்டினியூவா அதை முன்னிட்டு உண்டாகிறது. எனக்கு ஏற்கனவே நான் சுகத்தை அனுபவிச்சிருக்கேன், அந்த சுகம் எனக்கு திரும்பவும் வேண்டும், திரும்பவும் வேண்டும், திரும்பவும் வேண்டும்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த தாட்டுக்கு பேரு ராகம். சுகானுஷயி, சுக அனுபவத்தை அனுஷயனம், அனுஷயனம்ன்றதுக்கு அர்த்தம் அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய தாட்டுக்கு பேரு ராகம். ஒரு ஐஸ்கிரீம், நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாத்திரத்துல இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஃபலூடா இன்னும் நல்லா இருக்கு, இன்னொரு ஃபலூடா சாப்பிடலாமா, உடம்புலாம் பாத்துக்கலாம், ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் சுகருக்கு அப்படின்னு ஆசை வரும்ல. ஒன்னு அனுபவிக்கும் போது இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த இன்னும் வேணும்னு சொல்றதுக்கு பேரு காமம். அப்போ சுகானுஷயி ராகஹ, சுக அனுபவத்தை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த தாட்டுக்கு பேரு ராகம்னு பேரு, ஆசைன்னு பேரு. அதே நேரத்துல துவேஷம் என்னது அப்படின்னா துக்கானுஷயி துவேஷா. அடுத்த லட்சணம் துக்கானுஷயி துவேஷக. துக்க அனுபவம் எனக்கு சம்பவிக்குது. துக்க அனுபவம் சம்பவிச்ச மாத்திரத்துல நேத்து நான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், ஹல்வா சாப்பிட்டேன்.
காலையில ஹல்வா சாப்பிட்டேன், எனக்கு ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு, நாக்கு ஃபுல்லா இனிப்பாயிடுச்சு. கொஞ்சோண்டு சாப்பிட்ட ஹல்வா ராத்திரி வரைக்கும் இனிப்பாவே இருந்துச்சு. அப்ப நைட்டு தான் நான் சங்கல்பம் பண்ண, ஐயோ ஹல்வாவே சாப்பிடக்கூடாது, என்னதான் ஆசை காட்டினாலும் சாப்பிடக்கூடாது, மோகமே வரக்கூடாது அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அடுத்து இன்னைக்கு யாராவது ஹல்வா கொடுக்குறாங்கன்னா இருக்கேன் ஹல்வா, இப்ப நான் யாருக்காவது கொடுக்கும் போது சாமி நீங்களும் சாப்பிடுங்களேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோயோ வேணாம் சாமி ஹல்வாவே வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நேத்து நான் அனுபவப்பட்டிருக்கேன், இந்த ஹல்வா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. அப்போ துக்கத்தை அனுபவம் பண்ணிட்டு அந்த துக்கத்தோட வாசனை நம்ம மனசுக்குள்ளார பதிவாயிடும். அதை கண்டினியூவா அதுல இருந்து நமக்கு என்ன உண்டாகும்னா, எனக்கு இந்த துக்கம் இனிமே வரக்கூடாது, இந்த துக்கம் எனக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு அந்த துக்க அனுபவத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது கேட்டா ஐயோ இது வேணாம்பா இது வேணான்றோம். வேணான்னு அவாய்ட் பண்றதுக்கு நிறைய கர்மாக்களை பண்ணுவோம். எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய கர்மா பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா துவேஷம்னு பேர். துவேஷம்ன்றது ஒரு தாட். அந்த தாட்டை பேஸ் பண்ணிக்கிட்டு நிறைய கர்மா, புண்ணியம், பாப்பம் எல்லாம் பண்ணுவோம். எனக்கு மனுஷ ஜென்மா கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு துவேஷம் இருக்கு, அடுத்த சரீரம் எனக்கு திரும்ப பிறக்க கூடாதுன்னு. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த சாஸ்திர அத்தியனத்திலையும் சாதனைகள்லயும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன், கர்மாவை பண்ணாம இருக்குது. அப்போ நீங்க துவேஷத்தினால வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயத்துல துவேஷமோ அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நடக்கும். எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திர அத்தியனத்துல ஈடுபடுறேன், சாவை தாண்டி போகணும்ன்றதுக்காக. அப்போ சுகானுசயி ராகக துக்கானுசயி துவேஷம், இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்துக்கு காரணம். அந்த கர்மம் தான் சரீரத்தை எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கு. சுகானுசயி ராகக துக்கானுசயி துவேஷக. அதுக்கப்புறம் யோக சாஸ்திரத்துல இன்னொன்னு சொல்லுது, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபினிவேஷம்னு சொல்லக்கூடிய ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அபினிவேஷம்ன்றதுக்கு அர்த்தம் மரண பயம் அப்படின்றது. இப்ப நம்ம எல்லாம் எதுக்காக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் சர்வைவல்காக கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம பண்ற எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி நான் செத்து போக கூடாது, நான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற ஆசையினால, மரண பயத்திலிருந்து உண்டாகக்கூடியது மரணிக்க கூடாதுன்ற ஆசை, அந்த ஆசையினால நம்ம நிறைய கர்மாவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவும் காரணமா இருக்கு. அப்ப ராகாதிபியகன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ வாசனைகள். இந்த வாசனைகள்ல இருந்து சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து காமக்ரோதம், காமக்ரோதத்துல இருந்து கருமத்தனமோ பண்றோம் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றோம். சொன்னதுக்கு பிறகு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வைக்கிறார். கேள்வி வருது, இந்த காமக்ரோதங்கள்லாம் எதுல இருந்து சுவாமி வருது? மூலத்துக்கு வந்துருங்க. ராகாதயः கஸ்மாத் பவந்தி சேத், ராகாதயः கஸ்மாத் பவந்தி சேத், அபிமானாத் அபிமானாத், ராகாதயः கஸ்மாத் பவந்தி சேத், அபிமானாத் அபிமானாத். இந்த ராகாதிகள் எல்லாம் எங்க இருந்து சாமி வருது? கேள்வி வருது. ராகாதிகள் எல்லாம் எதுல இருந்து உண்டாகின்றன? கேன நிமித்தேன பவதி, கஸ்மாத் நிமித்தேன பவதி, கஸ்மாத் நிமித்தாத் பவதி. இந்த காமக்ரோதாதிகள் நீங்க சொன்னீங்கல்ல, இது எல்லாம் எதிலிருந்து, எந்த காரணத்திலிருந்து உண்டாகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு ஆச்சாரியர் சொல்றார், அபிமானாத். ஒரே சின்ன ஆன்சர். ஆச்சாரியர் எல்லாத்தையும் சூத்திரமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அபிமானத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா காமக்ரோதாதிகள் உண்டாகின்றன. இப்ப கேள்வி வருது, அபிமானம்னா என்ன அப்படின்னா டைரக்டா எடுத்துங்க. அபிமானம்ன்றதுக்கு அர்த்தம் ஜீவ அகங்காரம். அப்படியே பிராக்கெட்ல எழுதிங்க. அபிமானத்துக்கு டைரக்டான மீனிங் வந்து நான் ஜீவன், நான் மனுஷன்,
நான் இந்த மனுஷ சரீரம் கிடைச்ச மாத்திரத்திலேயே நான் கர்த்தா, நான் போக்தா, நான் செயல்களை செய்கின்ற கர்த்தா, கர்ம பலன்களை அனுபவிக்கின்ற போக்தா அப்படின்னு நான் என்ன அபிமானிக்கின்றேன். இந்த அபிமானத்தினாலதான் இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் உண்டாகுது. புரியலையே சாமி அப்படின்னா, இந்த நான் எப்படிப்பட்டதுன்னு முதல் ஸ்லோகத்துல நம்ம சொல்லியிருக்கோம், பார்ப்பவன் தானே. இந்த பார்ப்பவனை தாண்டி அடுத்த ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன் பார்வை, பிரகாசம் அப்படின்னு. இந்த சூரிய பிரகாசம் எப்படி பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நான்ற தத்துவம் சாட்சாத் பிரம்ம தத்துவம். ஜீவோ பிரம்மைவ நாபரா. ஜீவன் வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா பிரம்மம் தான். பிரம்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற கான்சியஸ்னஸ், சர்வ வியாபகமா இருக்கிறது. ஆனா அந்த சர்வ வியாபகமா இருக்கிற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? சூரிய பிரகாசம் சர்வ வியாபகம். அது ஒரு சின்ன ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பத்தை உண்டு பண்ணுது. சூரியன் எங்க வந்துட்டான்? ஜலத்துக்குள்ளார வந்துட்டான். சூரியன் அன்லிமிட்டா லிமிட்டா? அப்படின்னா சூரியன் எப்பவுமே அன்லிமிட். ஆனா இந்த இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணிடுச்சு? சின்ன ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பிச்ச அந்த சூரியன், அதுக்கு ஒரு மோகம் வந்துச்சு அவித்யினால, அஜ்ஞானத்தினால. அது நினைச்சது நான் சின்ன சூரியன் அப்படின்னு நினைச்சிருச்சு. சூரியன் அன்லிமிட், அதோட பிரகாசம் அன்லிமிட். சந்திரன் அன்லிமிட். சந்திரன் பாத்தீங்கன்னா பிரகாசம் ஃபுல்லா ராத்திரியில எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. அது ஜலபாத்திரத்துக்கு உள்ளார வந்த மாத்திரத்துல அந்த ஜலபாத்திரத்தை மட்டும் பிரகாசிக்கிறது அப்படின்னு ஆயிப்போச்சு. வாஸ்தவத்துல பிரதிபிம்பம் பிம்பத்துக்கு அந்நியமா இல்லவே இல்லை. வாஸ்தவத்துல பிரதிபிம்பம் பிம்பம் தான். அதே மாதிரி இந்த ஜீவன் சொல்லக்கூடிய இந்த மாயா என்ன பண்ணுச்சு? இந்த தேகத்தை கிரியேட் பண்ணுச்சு. தேகத்தை கிரியேட் பண்ணோன இதுக்குள்ளார அந்த கரணம் உண்டாச்சு. அந்த கரணத்துல ரிஃப்ளெக்ஷன் உண்டாச்சு. வெளியில சர்வ வியாபகமா இருக்கிற பிரகாசம் கான்சியஸ்னஸ் உள்ள பிரதிபிம்பமாச்சு. இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு? இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜீவன் இல்லப்பா, நீ ஜீவன் இல்லை, நீதான் பிரம்மம் அப்படின்னா. இல்ல நான் ஜீவன். சந்திரன் சொல்லுது, அந்த சின்ன ஜலபாத்திரத்துல ஒரு சின்ன கிளாஸ்லயோ ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சிருக்கோம், ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சோம், அந்த பக்கெட்குள்ளார வந்துருச்சு சந்திரன். அந்த சந்திரன் சொல்லுது நான் சின்னவன் அப்படின்னு. இது மாதிரிதான் நம்ம எல்லாம் நிறைய பக்கெட்ல இருக்கிற தண்ணி மாதிரி. நம்ம எல்லாம் தனித்தனி பிரகாசம் இருக்கு, ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா சந்திரன் மாதிரி. ஜலபாத்திரத்துல இருக்கிற பிரதிபிம்பிக்கிற சந்திரன் மாதிரி நம்ம எல்லாம் என்னவாயிட்டோம்? நீங்க வேற நான் வேற, நீங்க வேற நான் வேற, அது மாடு பன்னி நாய் குரங்கு மனுஷன் தேவன் அசுரன் அப்படின்னு. இது அப்பா அம்மா, என்னோட சகோதர சகோதரி, இவன் என்னோட சத்துரு, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லா ஜீவராசிகளாவும் யார் ஆயிட்டா? அந்தந்த தேகத்துல பிரதிபிம்பிக்கிற கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு? அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிச்சு? அந்த உபாதினா எது? அந்த மீடியம். எது மீடியம்? இந்த ஜலம் இருக்குல்ல, அந்த ஜலத்துக்கு ஈக்குவலா நம்முடைய சூக்ஷ்ம தேகம், அந்த பக்கெட்டுக்கு ஈக்குவலா நம்முடைய ஸ்தூல தேகம். அப்போ அந்த ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் அதுல இருக்க கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற அந்த பார்ப்பவன் திரஷ்டா என்ன பண்ணிட்டான்? பார்வையா இருக்கிற பிரகாசம் சைத்தன்யம் பிரம்மமானது இந்த தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் நான் அப்படின்னு அபிமானிக்க ஆரம்பிச்சோன்னே என்ன ஆச்சு தெரியுங்களா? எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த யாத்திரை எப்படிப்பட்ட யாத்திரை அப்படின்னா ஃபுல்ஃபில்னஸ் நோக்கி தான் நம்ம எல்லா யாத்திரையும் பண்ணிட்டு. எல்லா யாத்திரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ் தான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த தேகத்துக்குள்ளார வந்த மாத்திரத்துல இந்த தேகத்தை நான் ஃபர்ஸ்ட் அபிமானம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருந்து முதல் வேக்கப் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி. அப்ப முதல் அபிமானம் எங்க உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா புத்தியில முதல் அபிமானம் உண்டாகுது. புத்தியில அபிமானம் உண்டான மாத்திரத்துல புத்தி தான் ஜல மாதிரி.
ஒரு பாத்திரத்துல இருக்கிற ஜல மாதிரி புத்தி ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்றது. அதுல அந்த பிரதிபிம்பம் உண்டான மாத்திரத்துல இந்த பிரகாசம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தான் புத்தி அப்படின்னு அபிமானிக்குது. நான் புத்தி அப்படின்னு அந்த சைத்தன்யம், அந்த பிரகாசம் அபிமானிக்குது. அப்ப முதல் அபிமானம் நான் புத்தி. அந்த புத்தியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புத்தியில அகங்காரம் இருக்கு. நான் புத்தி அப்படின்னு வந்த மாத்திரத்துல நான் ஜீவன், நான் மனுஷன், நான் ஆம்பளை, நான் சந்நியாசி, நான் அத்வைதி, இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் என்ன பண்றேன், அந்த அகங்காரம் என்ன பண்ணுது, கிரியேட் ஆயிடுது. அப்ப புத்தியில அகங்காரம் இருக்கும். இதுக்கப்புறம் ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆயிடுச்சு, மனசுல வந்துச்சு. மனசுல வந்தோம் நான் மனசு அப்படின்னு அபிமானிச்சு. அதுக்கப்புறம் மூணாவது அபிமானம் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல வந்துச்சு. நான் சென்ஸ் ஆர்கன்ஸ், நான் கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு சென்ஸ் ஆர்கன்ஸ்ல அபிமானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த தேகம் அப்படின்னு இந்த தேகத்துல அபிமானம் வந்துச்சு. அபிமானம் வந்த மாத்திரத்துல இந்த அபிமானம் வர்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்மி அத்தியாசம் அப்படின்னு 4-5 கிளாஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். தர்மி அத்தியாசம்னா பார்ப்பவனா இல்லாம பார்ப்பவன் என்ன பண்ணிட்டான், தான் மேல புத்தி மனசு எல்லாத்தையும் ஏற்றி வச்சு நான் புத்தி, நான் பிரகாசம்னு இல்லாம நான் பார்ப்பவன் அப்படின்னு அறியாம நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி அப்படின்னு அபிமானிக்க ஆரம்பிச்சானா அதுக்கு பேரு தர்மி அத்தியாசம். சரி, இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி பாத்தீங்கன்னா லிமிட். ஒவ்வொருத்தரோட புத்தியும் லிமிட். இந்த லிமிட் புத்தி பாத்தீங்கன்னா தன்னை அபிமானிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா நான் புத்தின்னு, உடனே இந்த புத்தி சொல்லுது எனக்கு இது தெரியும் அது தெரியாது, இது தெரியும் அது தெரியாதுன்னு. இந்த லோகத்துல தெரியாதது இதுக்கு நிறைய இருக்கு, தெரிஞ்சதும் இருக்கு. ஆனா தெரிஞ்சதை காட்டிலும் இதுக்கு தெரியாதது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப ஜீவராசிகள் முதல் காரியம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சர்ச்சிங் முதல்ல நடக்க ஆரம்பிக்குது. தன்னோட நாலேஜுக்காக சர்ச்சிங். புத்தியோட விஷயம் என்னது, நாலேஜ். அப்ப அந்த நாலேஜுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் பாத்தீங்கன்னா சதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம நீங்க எல்லாம் கூடி இருக்கீங்க இங்க எதுக்காக, வேதாந்தம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஏன் உங்களுக்கு தெரியாது வேதாந்தம், அப்ப எனக்கு வேதாந்தம் தெரியாதுன்னு ஒரு அகங்காரம் உங்கள்கிட்ட இருக்கு. எனக்கு வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அதுல இருந்து என்னாச்சு, ஒரு ஆசை உண்டாச்சு. அந்த ஆசையினால நீங்க எல்லாம் வேதாந்தம் கேட்கறதுக்கு இப்ப இருக்கீங்க. அப்போ புத்திய பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்றதுக்காக காமம் முதல்ல உண்டாகும். ஆச்சா, ரெண்டாவது மனசுக்கு வந்துருங்க. மனசுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வேல்யூஸ், நல்லவன் கெட்டவன் எல்லாம் அதுலதான் இருக்கு. காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இதெல்லாம். இப்ப இந்த மனசுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் மனசு அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல மனசு என்னவா இருக்கும், சஞ்சலம். மனசோட இயல்பு என்னது, சதா சஞ்சலமா இருக்கிறது மனசு. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்ண போறேன். எதுக்குப்பா அப்படின்னா மனசு சஞ்சலமா இருக்கு. அப்ப தியானம் பண்ணா மனசு சஞ்சலம் நீங்கிடும், பிராணாயாமம் பண்ணா மனசோட சஞ்சலம் நீங்கிடும் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன், பிராணாயாமம் பண்றதுலயும் மனசோட காரியத்துல ஈடுபடுறேன். இதே லௌகிகமா இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, உலகியலான மக்கள், அவங்க பாத்தீங்கன்னா மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அந்த கர்மத்துல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. சினிமாவுக்கு போகணும் போகலாம், பீச்சுக்கு போகணும் போகலாம், ஹோட்டல் போகணும் போகலாம், இதை பண்ணலாம் பண்ணலாம், அதை பண்ணலாம் பண்ணலாம், ஊர் சுத்தலாம் ஊர் சுத்தலாம். அப்ப மனசு சொல்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மனச பாத்தீங்கன்னா தான் அபிமானிக்கிறதுனால மனசோட காரியங்களை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப ரெண்டாவது காரியம் மனசுக்கான காரியம். எமோஷனல்ஸ், என்னெல்லாம் எமோஷன்ஸ் இருக்கோ அந்த எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப புத்திய நான் அபிமானிக்கிறதுனால நாலேஜுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. மனசு நான் நினைக்கிறதுனால மனசு பாத்தீங்கன்னா சஞ்சலமானது. அதே மாதிரி மனசு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எமோஷன் அது. அப்ப நம்ம பண்ற காரியத்துல பெரும்பாலான காரியங்கள் அந்த எமோஷன்ஸை பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவே பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் நான் அபிமானிக்கிறேன்.
அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை நான் அபிமானிக்கிற காரணத்தினால சென்ஸ் ஆர்கன்ஸோட ஃபுல்ஃபில்னஸ்க்காக நல்லா இருக்குச்சு. அந்த ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த திருஷ்யங்களுக்காக கண்ணுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போனோம் இங்க போனோம், எதுக்கு? இந்த கண்ணுக்கு நல்ல காட்சிகளை கொடுக்கறது. நல்ல மியூசிக் கேட்கணும், எதுக்கு? இந்த காது கேட்குது, நல்ல மியூசிக் கேட்டா இது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு எண்ணம். நல்ல டேஸ்ட்டை கொடுத்தா இந்த நாக்கு அப்பா பரம திருப்தியா இருக்குன்னு இந்த நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறது. நல்ல பெட்டு போட்டோம் அப்படின்னா ஸ்பர்ஷம் நல்லா இருக்கு, அப்ப சாஃப்டா இருக்கு அப்படின்றது. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா சென்ஸ் ஆர்கன்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கர்மா பண்றது. ஏன்? நான் சென்ஸ் ஆர்கன்ஸ் அபிமானிக்கிறேன், அபிமானம் உண்டாயிடுச்சு நான் அப்படின்னு. அப்புறம் இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிக்கிறேன். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டா வச்சுக்கணும்ன்றதுக்காக ஆல்மோஸ்ட் ஜீவனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. ஜீவனம் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றதும், இந்த தேகத்தை சுரக்ஷா பண்றதும், இந்த தேகம் செத்து போகாம பார்த்துக்கிறதுக்காக தான் ஜீவனம், வேற எதுவுமே இல்லை. ஜீவனம்ன்றது இந்த தேகத்தை நாசமாகாம பார்த்துக்கிறதுக்காக நடக்கிற ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் தான் ஜீவனம். ஏன் அப்படின்னா இந்த தேகம் நான் அப்படின்னு அபிமானிச்சு, இந்த நானை வந்து என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இதுக்காக கர்மா பண்ணிட்டே இருக்கு. அப்ப புத்தியில இருந்து ஒரு கர்மா ஃபுல் ஞானத்துக்காக, அப்புறம் மனசுல இருந்து ஒரு கர்மா எமோஷன்ஸ்க்காக, அப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து கர்மா அபிமானத்தினால அதுக்கு என்ன கர்மா ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, அதுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக, அதுக்கப்புறம் தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கணும்ன்றதுக்காக கர்மா. ஏன் இந்த கர்மாலாம் நடந்துச்சு? இதை எல்லாத்தையும் நான் அப்படின்னு அபிமானிச்சதுனால. இதே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரகாசம், நான் திரஷ்டா, நான் சாட்சி அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த காரியங்கள் எதுவுமே நடக்காது. அப்போ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்லிட்டாரு, கர்மம் எதனால உண்டாகுது அப்படின்னா நான் இல்லாத இந்த தேகாதிகளை நான் அப்படின்னு அபிமானிக்கிறதுனால. அபிமானிக்கிறதுல என்ன அப்படின்னா காரியங்கள் நடக்குதா? இந்த காரியங்கள் நடக்கும் போது ஞானி புருஷர்களுக்கும் காரியம் நடக்கும். ரமண பகவான் மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய காரியம் பண்ணாங்க. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியம் பண்ணியிருக்கார் இந்த தேசத்துக்காக. பெரிய பெரிய மகாத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜீவன் முக்தர்களா இருந்தவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா வாஸ்தவத்துல அவங்க பண்ண கர்மால வந்து அவங்களுக்கு அபிமானம் இருக்கானா? ஒரு அபிமானமும் இல்லை, எந்த அபிமானமும் இல்லை. ஒரு முறை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கைலாஷ் ஆசிரமத்துல ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், ஹரிகர தீர்த்தர் அப்படின்னு ஒரு பெரிய சுவாமி, நல்ல ஜீவன் முக்தரா இருந்தார். இந்த ஜீவன் முக்தரா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ரொம்ப யாத்திரையா அவர் பண்ணல. ரொம்ப முன்னாடி என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு யாத்திரை பண்ண வேண்டியிருந்துச்சு. பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றாரு. டிராவல் பண்ணிட்டு அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பழைய காலம் ஒரு கொஞ்சம் ஒரு 30-40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவரை என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பக்தர்கள்லாம் அந்த ஊர்ல என்னெல்லாம் திங்ஸ் இருக்குமோ அதையெல்லாம் மூட்டை கட்டி சுவாமி ஆசிரமத்துல கொண்டு போய் எல்லா மற்ற சாதுக்களுக்கெல்லாம் கொடுங்க. அப்பெல்லாம் வந்து ஆசிரமம் ரொம்ப வெல்த்லாம் இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இவர் ஃபுல்லா மூட்டை கட்டி ஏகப்பட்ட மூட்டைகளை ட்ரெயின்ல ஏத்தி இவரையும் ட்ரெயின்ல உட்கார வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அனுப்பணும். அந்த ட்ரெயின்ல முன்னாடி காலத்துல அங்கங்க சிங்கிள் வேதன் அங்கங்க நின்று போகும். இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேட்டு வந்து டிராவல் பண்றாரு, நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு அமெரிக்கன் ரிட்டர்ன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரார். இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. பார்த்துட்டு இந்த சன்னியாசியை பார்த்து அவர் நினைக்கிறாரு, சே இவன்லாம் ஒரு சன்னியாசின்னு வந்துட்டான். சன்னியாசினா எப்படி இருக்கணும், கௌப்பினம் கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே இருக்க வேண்டாமா? நம்ம பாருங்க ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் மட்டும் வச்சிருக்கோம். நான் சன்னியாசி இல்லை, நான் வச்சிருக்கேன் சின்ன பிரீஃப் கேஸ். ஒரு சன்னியாசின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லா மூட்டையா கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவருக்குள்ளார ரொம்ப சன்னியாசியை பார்க்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு இது உண்டாயிட்டே இருக்கு. இத அவரால் தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாரு, கேட்ட சாமி இப்பெல்லாம் சன்னியாசின்னு சொல்லிட்டு ஊர்பட்ட விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே போறீங்களே, இதெல்லாம் என்ன இது பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரியா இருக்கேன். சம்சாரியா இருக்கிறவங்க ஒரு சின்ன பிரீஃப் கேஸோட வரேன், சன்னியாசின்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய மூட்டையெல்லாம் சுமந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அதுவாப்பா, அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். நம்ம தான் இன்னும் டிராவல் பண்ண வேண்டிய தூரம் இருக்குல்ல,
அதனால சமயம் வரும்போது சொல்றேன் அப்படின்ட்டு மற்றதெல்லாம் பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராஸ் இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்றுச்சு. அத்வான காடு, இந்த பக்கமும் ஊர் இல்லை, அந்த பக்கமும் ஊர் இல்லை, நடுவில் வண்டி நின்றுச்சு. வண்டி நின்னோடனே நிறைய பேர் ட்ரெயின் நின்னோடனே 1 மணி நேரம்லாம் ஆகும் கிராசிங்க்கு முன்னாடிலாம். எல்லாம் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வாக்கிங் போடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சாமி சொல்றாரு, வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும், நம்ம அப்படியே கீழே இறங்கி நிக்கலாம் அப்படின்ட்டு இவரை அந்த சேட்டையும் கூட்டிக்கிட்டு கீழே இறங்கிடுறாரு. கீழே இறங்கினோட ஒரு பக்கம் வந்து ஒரு குளம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ட்ரெயினை விட்டுட்டு ஒரு 100-200 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த குளத்துக்கு போறாங்க. உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மெதுவா பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின் வந்து ஹார்ன் கொடுக்குறான், ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த சேட்டு வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஐயோ சுவாமி ட்ரெயின் போகுது. யோ இருயா, நீ சின்ன பிரீஃப் கேஸ் தானே வச்சிருக்க, சின்ன பிரீஃப் கேஸ் வச்சுட்டு எதுக்கு இவ்வளவு பதற? நீ நானே வந்து பாத்தீங்கன்னா மூட்டையா வந்து பாத்தீங்கன்னா என்னோட லக்கேஜ் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய திங்ஸ் இருக்கு, வேல்யூபிளான திங்ஸ் என்னோட அதிகமா இருக்கு. நீ ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் வச்சுட்டு ஏன் இப்படி பதற? சாமி என்ன சாமி இப்படி போறீங்க அப்படின்ட்டு ஒரு சாமியை விட்டுட்டு ஓடி போய் ட்ரெயின்ல போய் ஏறிடுறாரு. சாமியை ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, வித்தியாசம் தெரியுதா உனக்கு? என்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கு, ஆனா எந்த திங்ஸ்ல எனக்கு அபிமானம் இல்லை. போனா போச்சு, வந்தா வந்துச்சு. அது மாதிரி இருக்கிறது தான் அபிமானம் இல்லாம இருக்கிறது. நீ ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் தான் வச்சிருக்க, ஆனா உனக்கு அவ்வளோ அபிமானம் அதுல இருக்கு. அப்போ ஞானி புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வையில நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் தேகம் இருக்கு, அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பகவான் மேல அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. அது மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ரமண பகவான் வந்து கத்திரிக்காயெல்லாம் வெட்டிட்டு இருந்தார், அப்ப நீங்களும் வெட்டுங்கன்னு அர்த்தம். என்கிட்ட வேலை வாங்குறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ஞானி புருஷனே வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு சப்ஜி கட் பண்ணி கொடுத்தாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் ஞானி ஆகல, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, கத்திரிக்காய் வெட்டி கொடுங்கன்னு அர்த்தம். ஆபாசம். வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானி புருஷர்கள் இந்த தேகத்திலேயே இருந்தாலும் கூட இந்த தேகத்தோட எந்த அபிமானமும் அவங்களுக்கு இல்லை. நான் தேகம் அப்படின்ற அபிமானம் இல்லை. அதே மாதிரி அபிமானத்துல ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா அப்படின்ற அபிமானம். கர்த்தானா யாரு? செயல்களை செய்பவன், கர்மங்களை செய்பவன், டூயர்ஷிப். அந்த டூயர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. கர்மம் சம்பவிக்குது அவங்கள்ட்ட. அவங்க கர்மம் பண்ற இந்த தேகத்தையும் மனசையும் புத்தியையும் பார்க்கிறவங்களா இருக்காங்க. இந்த ரூம்ல பிரகாசம் இருக்கு, இந்த பிரகாசத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரகாசத்துக்கு ஏதாவது இந்த ஒர்க் பண்றதுல அபிமானம் இருக்கானா? எந்த அபிமானமும் இல்லை. நான் படிச்சாலும் படிக்கலனாலும் தூங்கினாலும் இந்த பிரகாசம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெறும் பார்த்துக்கிட்டே இருக்கும், பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த அபிமானமும் இல்லை. இதே மாதிரி ஞானி புருஷர்கள் இந்த தேகத்திலேயே இருக்கிறாங்க. இந்த தேகத்துல இந்த உடம்புலையும் மனசுலையும் புத்தியிலையும் சென்ஸ் ஆர்கன்ஸ்லயும் கர்மா நடந்தாலும் கூட நான் கர்த்தான்ற அபிமானம் அவங்களுக்கு உண்டாகிறது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேக அபிமானங்கள் இல்லாம போச்சு. அப்ப இந்த தேகத்துல வெறும் திரஷ்டாவா மாத்திரம் இருந்தாதான் அபிமானம் இல்லாம இருக்க முடியும். இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா கர்மத்தை பண்ணுவீங்க. கர்மத்தை பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நான் கர்த்தான்ற டூயர்ஷிப் வந்துடும். யாருக்கு டூயர்ஷிப் வருதோ, கர்த்தான்ற அபிமானம் வருதோ, அவன் செஞ்ச கர்மங்களோட பலன்களை கண்டிப்பா அனுபவிக்கணும். கர்மத்தோட பலன் என்னது? சுகம் துக்கம். அந்த கர்மத்தோட பலன் என்னது? அடுத்த சரீரம். அப்போ முதல் அபிமானம் எதுனா ஜீவ அபிமானம். அந்த ஜீவ அபிமானத்தை முன்னிட்டு வரக்கூடிய கர்த்திருத்துவ போக்திருத்துவ அபிமானம், நான் கர்த்தான்ற அபிமானம், நான் கர்மத்தோட பலன்களை போகிப்பவன் அப்படின்ற அபிமானம். இதை முன்னிட்டு நம்ம என்ன பண்றோம், கர்மங்களை நிறைய பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதோட இன்னைக்கு பாட்டம் போதும். இதோட இதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.